ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது எங்கள் ஸ்டைல் மட்டன் பிரியாணி. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் நெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு இதெல்லாம் போட்டு சும்மா ஒரு வறுவறுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை சேர்க்குறோம். பொன்னிறமாக வெங்காயம் வறுபடுறதுக்கு நம்ம இப்போ இதில் உப்பு சேர்ப்போம். நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வந்துடுச்சு. இதுக்கப்புறம் ஆச்சி சில்லி பவுடர், ஆச்சி மட்டன் மசாலா, என்கிட்ட பிரியாணி மசாலா இருந்தாலும் நாங்கள் மட்டன் மசாலா யூஸ் பண்ணியிருக்கோம். புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் தயிர், அப்புறம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிப்போம். ஒன்றோட ஒன்றா நல்லா கலந்து வரும்போது இந்த பிரியாணி இன்னும் சூப்பராக இருக்கும். தேவையான அளவு திருப்பி உப்பு போட்டுட்டோம். இப்போது மட்டன் சேர்க்குறோம். மட்டன் நான் ஆல்ரெடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். மேரினேட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண பொருட்கள்லாம் தயிர், இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, மிளகு இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம மட்டனை விசில் போட போகிறோம். ஸோ மட்டன் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு மட்டனை விசில் போட போகிறோம். மட்டன் ஒரு 8லேருந்து ஒரு 9 விசில் விட்டிங்கன்னா மட்டன் நல்லா பூ மாதிரி வெந்துடும். மட்டன் வெந்துடுச்சு. மட்டன் சூப்பராக இருக்குது. ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டன் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. நல்லா தான் இருக்குது. இப்போ டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு காரம், உப்பு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அரிசி நாங்கள் கழுவி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கோம். அந்த அரிசியை இப்போ இந்த வேக வச்ச மட்டன் தண்ணியோடு சேர்த்து நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா ஒரு கொஞ்சம் கொதி வந்த உடனே அந்த அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி வச்சா போதும். அதுக்கப்புறம் 2 விசில். மட்டன் சூப்பராக வெந்துடுச்சு. பிரியாணி ரெடி. நல்லா பொலன்னு பூ மாதிரி இருக்க பிரியாணியை பார்த்தாலே சாப்பிட உங்களுக்கு கண்டிப்பாக தோணும். உங்களுக்காக சும்மா பிளேட்டில் இருந்துச்சு அந்த பிரியாணி எப்படி இருக்குன்றதுக்காக காட்டியிருக்கோம். இன்றைக்கி சண்டேன்றதால நாங்கள் மட்டன் பிரியாணியோட கொஞ்சம் சிக்கன் 65 செஞ்சோம். சிக்கன் 65க்கு என்னென்ன மசாலா போட்டோன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, அரிசி மாவு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, சில்லி பவுடர், அப்புறம் ஆச்சி சிக்கன் 65 மசாலா, கொஞ்சம் லெமன் கலந்து ஆல்ரெடி அரை மணி நேரத்துக்கு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெளியே. ஏன் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோன்னா சீக்கிரமாக அந்த மேரினேஷன் சிக்கனில் இறங்கும். உங்களுக்கு சிக்கனில் அந்த டேஸ்ட் நல்லாவே தெரியும் கொஞ்சம் நேரத்துலேயே. சூப்பரான சிக்கன் 65 நம்ம வீட்டில் ரெடி. என் வீட்டுக்காரர் தான் இன்றைக்கி சிக்கன் 65 பொரிச்சார். அவர் ஸ்டைலில் இந்த பிரியாணி சிக்கன் 65